ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ATM. நான் உங்கள் உமா. சோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் PVQ சீரிஸ்ல கிளாஸ் 28 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி இதுல 27 கிளாसेस நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ரீசனிங் PVQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி மேத்ஸ் PVQ சீரிஸும் நம்ம 28 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போக திருக்குறள் 20 அதிகாரங்களும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி திருக்குறள் அறிவோம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அதுக்கப்புறம் பாருங்க, அறநூல்கள் அப்படிங்கிற அந்த டாபிக்ல உங்களுக்கு 9 டாபிக் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த அறநூல்கள் சம்பந்தமான உங்களுக்கு எல்லாமே கிளாसेस நடத்தி அறநூல்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே இருக்கும். சோ திருக்குறளும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அறநூல்களும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே எடுத்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எல்லா கிளாஸஸுமே பார்த்து நோட்ஸ் எடுத்து படிங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் பார்க்கலாம். 5மே டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பின்வரும் வரிசையில் தனிப்பட்ட எண்ணை தேர்வு செய்க. அதாவது ஆட் மேன் அவுட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் கண்டுபிடிக்கணும். சோ கீழே கொடுத்திருக்க நம்பர்ஸ்ல எது வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். பாருங்க, ஆக்சுவலா என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 6, 11, 21, 41, 81, 171, 321, 641. ஓகேங்களா? இதுக்கு இடையில ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. பாருங்க டிஃபரன்ஸ் பாருங்க. இது 5, இது 10, இது 20, இது 40. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கணும், 90ன்னு வருது. ஓகேங்களா? ஆக்சுவலா எப்படி வந்திருக்கணும்னா பாருங்க, 5 5 × 2 10, 10 × 2 20, 20 × 2 40, 40 × 2 80ன்னு இந்த இடத்துல உங்களுக்கு வந்திருக்கணும். அப்ப 80னா இந்த இடத்துல 161ன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப 161ன்னு வைங்க. அது இந்த இடத்துல 80னா இந்த இடத்துல அடுத்து 2ஆல பெருக்கும் போது 160ன்னு வரும். சோ 160, அதுக்கப்புறம் 161 கூட்டினீங்கன்னா 321. சோ சரியா வருதா? அடுத்து இது எந்தால பெருக்கணும், 2ஆல பெருக்கும் போது 320ன்னு வரும். சோ இந்த இடத்துல 171ன்னு வர்றதுக்கு பதிலா 161ன்னு வந்திருந்ததுன்னா இந்த லிங்க் எல்லாமே கரெக்டா இருக்கு. சோ இந்த இடத்துல 171ன்னு வந்தது மட்டும்தான் தப்பு. சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேஷன் பாருங்க, அப்படி இல்லைன்னா அந்தந்த நம்பருக்குள்ள ரிலேஷன் பாருங்க. சோ எது ஆட்மேனா இருக்கோ அதை நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? இது பாருங்க, உங்களுக்கு ஆல்பபெட்டிக்கல்ல இருக்கு. ஓகேங்களா? சோ FAGGAF, அடுத்து பாருங்க HAI IAH. ரொம்ப சிம்பிள் பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரிவர்ஸ் ஆர்டர் தான். சோ கடைசியா வருது ஃபர்ஸ்ட், சென்டர் ஃபர்ஸ்ட் வருது கடைசி. அடுத்து தேர்ட் ஒன்னா கொடுத்துருக்கிறதோட ரிவர்ஸ் ஆர்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன். ஓகேங்களா? சோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, இங்க என்ன வருதோ அதோட ரிவர்ஸ் ஆர்டர் தான் உங்களுக்கு அடுத்து வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல அடுத்தெல்லாம் கேட்கல, 5ஆவதா வருது, அதை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பாருங்க எஃப்க்கு அப்புறம் ஒரு லெட்டர் ஜி, FG, GH, HI, அப்போ ஐக்கு அப்புறம் என்ன வரும், ஜேன்னு வரும். சரியா? சென்டர் எல்லாமே சேம் தான், அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, இப்போ எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எஃப்க்கு அப்புறம் ஜி, கரெக்டா? சோ இந்த இடத்துல ஹெச்க்கு அப்புறம் ஐ. இங்க பாருங்க, இந்த இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்க ரிவர்ஸ்ல வரத விட்டுருங்க. ஓகேங்களா? சோ எஃப்க்கு அப்புறம் ஜி, ஹெச்க்கு அப்புறம் ஐ, அப்ப ஜேக்கு அப்புறம் என்ன வரும், கே அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அப்ப JAK அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஒருவேளை இதுக்கு அடுத்த லெட்டர், இதுக்கு அடுத்து வர்றது என்னன்னு கேட்டாங்கன்னா இதோட ரிவர்ஸ், அதாவது KAJ அப்படிங்கிற அந்த ரிவர்ஸ் ஆர்டர் தான் வரும். ஓகேங்களா? சோ அதுக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, டைஸ் क्वेश्चन. சோ எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 2 புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன? ஃபர்ஸ்ட் 2 அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. பாருங்க, இந்த ஒரே இடத்துல தான் இருக்கு. இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல இல்ல. அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. சோ இதையும் இன்னொரு டைஸையும் மெர்ஜ் பண்ணி ஏதாவது உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. பாருங்க, நான் இதையும் எடுக்கிறேன். எடுக்கும்போது இந்த இடத்துல நம்பர்ஸா பாத்துனீங்கன்னா இது 6, இது 6, இது 5, இது 1, இது 4, இது 2. சரியா? சோ அப்போ எந்த நம்பர் ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா ரிப்பீட் ஆகுற நம்பர் இருக்கான்னு பாருங்க. 2 இடத்துலயுமே 6ன்னு இருக்கா? அப்ப 6ல இருந்து கிளாக் வைஸ் நம்ம அதை அப்படியே எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த டைஸ் எடுத்துக்கலாம். 6, அதுக்கு அடுத்த கிளாக் வைஸ்ல 2, அதுக்கு அடுத்து 4ன்னு இருக்கு. அடுத்து இன்னொரு பக்கடையில சேம் அதே நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பருக்கு கீழே சேம் நம்பர் எழுதிக்கோங்க.
அடுத்து கிளாக் வைஸ் 5 1. ஓகேங்களா? சோ இப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ணவே வேணாம். பாருங்க இப்போ 6 அந்த இடத்துல பாருங்கன்னா 2க்கு 5 ஆப்போசிட், 4க்கு 1 ஆப்போசிட். அப்ப 6க்கு 6 ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இல்லையா? சோ 1 2 3 தான் வரல, 4 5 6. அப்ப 6க்கு ஆப்போசிட் 3. சோ இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா எந்த நம்பருக்கு ஆப்போசிட் கேட்டாலுமே நம்மளால போட முடியும். இந்த இடத்துல 2 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கேட்டிருக்காங்க. சோ 2க்கு ஆப்போசிட் 5 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை 4 கேட்டாலும் 6 கேட்டாலும் 1 கேட்டாலும் 5 கேட்டாலும் 3 கேட்டாலும் உங்களால போட முடியும். சோ இந்த மாதிரி எத்தனை தோற்றங்கள் கொடுத்திருந்தாலுமே 2 வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. ஓகேங்களா? சோ ஒருவேளை இந்த இடத்துல ஒரு நம்பர் அப்படிங்கிறதால அதுல இருந்து நம்ம கிளாக் வைஸ் போனோம். ஒருவேளை 2 நம்பர் காமனா இருந்தது அப்படின்னா அந்த 2 நம்பருமே 2 இடத்துலயும் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ராவா இதுல ஒரு நம்பர் இதுல ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா? அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ 2 நம்பர் வந்துட்டா ரொம்ப சிம்பிளா நீங்க எடுத்துடலாம். ஒரு நம்பர் இருந்ததுன்னா நீங்க கிளாக் வைஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சோ நம்பர் அதுக்கப்புறம் லெட்டர் சிம்பிள் வச்சு ஒரு தொடர் வரிசை கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. மேலே உள்ள தொடரிலிருந்து அனைத்து உயிரெழுத்துகளையும் நீக்கிய பின் கிடைக்கக்கூடிய புதிய தொடரில் இடது முனையிலிருந்து உள்ள 13வது உறுப்புக்கு வலதுபுறத்தில் இருக்கும் 8வது உறுப்பை காண்க. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்களை எல்லாம் நீக்க சொல்றாங்க. இதை நான் தனியா எடுத்து எழுதவே இல்லை, அதுலயே நான் சால்வ் பண்றேன் பாருங்க. உயிரெழுத்துக்கள் அப்படின்னா என்ன? AEIOU இந்த 5 தான் உயிரெழுத்துக்கள். சோ இதுல என்னென்ன இருக்கோ அதை அப்படியே அடிச்சு விட்டுருங்க. பாருங்க என்ன இருக்கு? U இருக்கு, E இருக்கு, A இருக்கு. 3 லெட்டர் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. சரியா? ஓகே. இப்ப என்ன சொல்றாங்க? இடது முனை வலது புறம். அப்போ இடது வலதுன்னு உங்களுக்கு மாறி வந்திருந்தது அப்படின்னா இந்த 2 நம்பரையும் அப்படியே கூட்டிக்கணும். ஓகேங்களா? அப்ப 13 + 8 21. எந்த முனையில இருந்து சொல்றாங்களோ அந்த முனையில இருந்து எண்ணணும். நார்மலா உங்க கையை கொண்டு வந்து இங்க வைங்க. இந்த சைடு என்ன கை வருதுன்னு பாருங்க, இடது கை வரும், அப்ப இது இடது முனை. இந்த சைடு என்ன கை வருதுன்னு பாருங்க, வலது கை வரும், அப்ப இது வலது முனை. சோ இடது முனையில இருந்து 21 ஆகுது. பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2ஐயும் நம்ம அடிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அடுத்து 21 என்ன வருது? பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வருது. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பெர்சன்டேஜ். சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். சோ இந்த மாதிரி ரெண்டுமே வேற வேற இடங்கள் கொடுத்திருந்தாங்கன்னா 2ஐயும் கூட்டணும். ஒருவேளை இடது வலது வலதுன்னு ஒரே இதை கொடுத்திருந்தாங்கன்னா 2ஐயும் கழிக்கணும். ஓகேங்களா? சோ இதுல 10 டைப்ல கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த 10 டைப்பையும் ஆல்ரெடி நம்ம வந்து நடத்தி போட்டிருப்போம். சோ அந்த 10 டைப் எப்படி வரும், எந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி ஷார்ட்கட்டோட அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், அதை எடுத்து நம்ம தனியா எழுதாமலே எப்படி நம்ம வந்து அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி கிளாஸ்ல நடத்தியிருப்பேன். சோ அது பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் 1 வீடியோல இருக்கும். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த 10 டைப்பையுமே நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் அது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த எதையுமே நான் தூக்கி எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நான் மிஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அதனால நான் எதையுமே எழுதல, அங்க இருக்கிறதுல அப்படியே நான் சால்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க கடைசி கொஸ்டின். கிவ் என்பதன் குறியீடு 5 1 3 7 மற்றும் பேட் என்பதன் குறியீடு 9 2 4 எனில் கேட் என்பதன் குறியீடு. சோ 2க்கு குறியீடு கொடுத்திருக்காங்க. அதாவது கிவ் அப்படிங்கிறதுக்கு 5 1 3 7னும் பேட் அப்படிங்கிறதுக்கு 9 2 4னும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 2 கொடுத்துட்டு 1 கேட்டாலோ இல்ல 1 கொடுத்துட்டு 1 கேட்டாலோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்க இருக்கு இல்லையா, இங்க இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்திருக்க கிவன்ல இருக்கா பாருங்க. G இருக்கு, அதுக்கப்புறம் A இருக்கு, T இருக்கு, E இருக்கு. சோ எல்லாமே இருந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணி லிங்க் பண்ணிருக்காங்க இல்லையா, அதை தூக்கி எழுதுங்க ஆன்சர். பாருங்க Gக்கு 5, Aக்கு 2, Tக்கு 4, Eக்கு 7. அப்ப 5 2 4 7. இங்க பாருங்க எல்லாமே அந்த நம்பர்ஸ் தான், ஆனா மாறி மாறி இருக்கு. சோ சூஸ் பண்ணும்போது கரெக்டா சூஸ் பண்ணணும். 5 2 4 7 ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேயா? ஒருவேளை இந்த இடத்துல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஓகேங்க, ஒரு நம்பர் விட்டுருந்தாலும் சரி, இல்ல எல்லாமே வேற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல 2 நம்பர் 3 நம்பர் இந்த மாதிரி வேற நம்பர் இதுல இருக்கிறது எல்லாமே இதுல இல்லாம இருந்ததுன்னா
ஏதோ ஒரு நம்பர் விட்டுருந்தா கூட. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல என்ன லிங்க்ல அவங்க எடுத்திருக்காங்க, ஆல்பபெட்டிக்கல்ல தான் எடுத்திருப்பாங்க கண்டிப்பா. அந்த ஆல்பபெட்டிக்கல்ல எந்த நம்பர்ஸ் வச்சு எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த இதை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சிம்பிளாவும் கொடுப்பாங்க, அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரியும் கொடுப்பாங்க. ரெண்டு வகையாவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ கண்டிப்பா எல்லா சீரீஸுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு கிளாஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? சோ இந்த 500 கேள்விகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கேள்விகள். ஓகேங்களா? ஃபுல்லாவே லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கும்போது இதுல இருந்தே மெஜாரிட்டியான கேள்விகள் வரும். சோ தெளிவா ஃபுல்லாவே எல்லாத்தையும் தெளிவா நோட் போட்டு ஃபுல்லா எழுதி படிங்க. ஓகேங்களா? சோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.